ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். இந்த சீரிஸ் வந்து கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்குது. அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எடிட் பண்ணி போடுறேன், பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேயே அந்த கோவிலை தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு பையனை காட்டுறாங்க. இவன் பேர் டாவோ. டாவோ வேறு யாரும் இல்லை, அந்த பூசாரியோட பரம்பரை. அதாவது ஜென்ரேஷனாக நம்ம சேனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அந்த ஸ்டோனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க. ஸோ இப்போது டாவோ வந்து கேமராவை எடுத்து வீடியோ ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி கோட் நுவாவோட பிறந்த நாள். இதில் நம்ம ரொம்பவுமே முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே ஒரு ஹேண்ட்ஸமான பையன் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு வந்து நம்ம இன்றைக்கி அவனோட ஆளையும் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லாமல் ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சேன் வந்து மிஸ் வார்டை இன்றைக்கி மீட் பண்ண போகிறான் அப்படின்னு தான் அவன் சொல்கிறான். இது எல்லாத்தையுமே காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கிற சேன் கேட்குறான், என்னடா உளறிக்கிட்டு இருக்க அப்படின்றதும் அவன் சொல்கிறான். இல்லை தாத்தா, நான் ஒன்றும் உளரலை. நம்ம பஞ்சாங்கப்படி என்னோட கல்குலேஷன் படி கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் மிஸ் வார்டை மீட் பண்ண போகிறீங்க அப்படின்றதும் சேனுக்கு வந்து ஒரு ஹோப்புமே இல்லை, கொஞ்சமும் அவனுக்கு நம்பிக்கையே இல்லை. அவன் சொல்கிறான், 100 வருஷம் ஆயிடுச்சுடா, இந்த 100 வருஷத்தில் ஒரு தடவை கூட நான் மிஸ் வார்டை மீட் பண்ணவே இல்லை, இப்போ மட்டும் மீட் பண்ணிடுவேனா அப்படின்னு கேட்டதுக்கு இவன் சொல்கிறான், ஏன் நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்க, வேணா பாருங்கள், இன்றைக்கி கண்டிப்பாக இந்த டைமில் இந்த இடத்துல நீங்கள் அவங்கள மீட் பண்ண போகிறீங்க, வேண்டாம் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவன் சேனை ஒரு பிளேஸுக்கு கூப்பிட்டு போகிறான். அதாவது அந்த ஸ்டோனை மறைச்சி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். கூப்பிட்டு போய் அந்த சீக்ரெட் பிளேஸை ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டோன் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போய் அந்த ஸ்டோனை காட்டி சொல்கிறான். அங்கே இருக்கிற அந்த பழைய குறிப்புகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து டீட்டெயிலாக அவன் வாசித்து பார்த்து அவன் சொல்கிறான், இங்கே பாருங்கள், என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் அவங்கள மீட் பண்ணுவீங்க அப்படின்றதுக்கு சேன் சொல்லுவான். ஒரு வேளை அவளை நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஸ்டோன் வந்து ஜொலிக்கும், அப்படி ஜொலிச்சா தான் அதுக்கு அர்த்தம் அவள் வந்துட்டா அப்படின்ட்டு. ஆனால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோனை ஆன் பண்ணி பார்த்தா, அதாவது திறந்து பார்த்தா அது ஜொலிக்க எல்லாம் இல்லை, சும்மா தான் இருக்கும். பட்டு தாவோ சொல்லுவான், இல்லையே, என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் இது இப்போ ஜொலிக்கணுமே, நிஜமாலுமே நான் சொல்கிறேன் நம்புங்க மிஸ்டர் சேன், நிஜமாலுமே இன்றைக்கி நீங்கள் மிஸ் வார்டை பார்க்க போகிறீங்க அப்படின்னு. ஸோ அந்த கல்லையே உத்து பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் அது அப்படியே பிரகாசமாக ஜொலிக்க ஆரம்பிக்கும். இதை பார்த்ததும் சேனாலையும் நம்ப முடியல, டாவோவாலையும் ஹாப்பினஸ் தாங்க முடியல. ஸ்டார்டிங்கில் ஜொலிக்காமல் இருக்கும் இல்லையா, அப்போ இவன் சொல்லுவான், நான் நம்புகிறேன், நான் வந்து இந்த பஞ்சாங்கத்தை நம்புகிறேன், என்னோடய மூதாதையர்கள் வச்சுட்டு போன குறிப்பை நம்புகிறேன், இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக மிஸ் வார்டை பார்ப்பீங்க அப்படின்னு. அந்த ஸ்டோன் வந்து அப்படியே பிரகாசமாக ஜொலிக்கும். இதை பார்த்துட்டு சேனுக்கும் அப்பா ஒரு மாதிரியா, 100 வருஷம் கழித்து நான் அவளை பார்க்க போகிறேனா அப்படின்ற மாதிரி அவனுக்கும் சந்தோஷமாக இருக்கும். தாவோக்கும் அவனோட அந்த மூதாதையர்கள் சொன்னது எதுவுமே பொய் இல்லை அப்படின்றத அவனும் உணர்றான். நான் கூட ஒரு நிமிஷம் இவ்வளோ நாளும் நான் முட்டாள்தனமாக இருந்துட்டேனான்னு நினச்சேன், பட் இல்லை, இங்கே பாருங்கள், இந்த ஸ்டோன் வந்து ஜொலிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், என்னுடைய மூதாதையர்கள் சொன்னது பொய் இல்லைன்னு அர்த்தம், உங்களுடைய இந்த 100 வருஷ தவம் ஒரு முடிவுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னதும் சேனுக்கும் ரொம்ப ஹாப்பி. எப்படியோ நான் வார்டை பார்க்க போகிறேன், மிஸ் வார்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு அப்படியே தையத்தக்கான்னு குதிக்கிறான். அங்கே கட் பண்ணால் ஒரு ஸ்ட்ரீட்டில் அந்த ஹோல் கேங்குமே வருது. அந்த தாத்தா, அப்புறம் அவரோட பொண்ணு, அவரோட பேத்தி, நம்ம தாவோ, எல்லாரும் கையில் ஒரு மேப் எடுத்துகிட்டு அந்த குறிப்புகள் எல்லாம் எடுத்துகிட்டு, இந்த டிரெக்ஷன் தான், இந்த பக்கம்தான், இவ்விடத்துல தான், இங்கே தான் அப்படின்னு சொல்லி ரோட்டில் வந்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு சேன் சொல்லுவான், இங்கே யாடா மீட் பண்ண போகிறோம், ஆமாம் நான் சொல்கிறது கரெக்டுனா, நீங்கள் இந்த இடத்துல இப்போவே மீட் பண்ண போகிறீங்க, ரெட் கலரில் ட்ரெஸ்ஸோட, ரெட் கலர் க்ளோத்தில் நீங்கள் அவங்கள மீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த தாத்தா சொல்கிறாரு, நம்ம இங்கேயே வெயிட் பண்ணலாம், இதுதான் கரெக்டான பிளேஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போதே அங்கே ஒரு பொண்ணு வந்து தூரத்தில் அப்படியே ஸ்டைலாக அழகாக ரெட் கலரில் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வருவாள். இது அந்த தாத்தா பார்த்துருவார், பட் எதுவும் சொல்ல மாட்டார். இவங்க எல்லாரும் வாட்சை பார்த்துட்டு இருப்பாங்க. டைம் கரெக்ட் ஆயிடுச்சே, பார்த்தா இப்போ இந்த மொமெண்ட்டே அவங்கள நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணு வரா.
ஸோ இவங்க எல்லாரும் கெஸ் பண்ணுறது என்னென்னா இதுதான் மிஸ் வார்ட் அப்படின்னு. சேனுமே நம்பிடுவான். அவனுக்குமே மனசுக்குள்ளே அப்படியே பட்டாம்பூச்சியெல்லாம் பறக்கும். ஓகே இதுதான் போல் மிஸ் வார்ட் அப்படின்ட்டு சொல்லி அவனும் ஹாப்பியோடு இருப்பான். இவங்க வாரது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து அப்படியே கீழே பார்த்துக்கிட்டு வராமல் ஃபோனை பார்த்துக்கிட்டே வந்ததுனால இடித்து தள்ளிப்பட்டு சேனோட மேல்லேயே விழுந்துருவா. ஸோ மற்ற எல்லாருக்கும் ஒரு மாதிரி அப்பாடா கப்புள்ஸ் 2 பேரும் சேர்ந்துட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் தாவோ தான் ஒரு மாதிரி அவன் வித்தியாசமாக பார்த்துட்டு இருப்பான். சேனுக்குமே ஹாப்பி. நீங்கள் வந்து மிஸ் வார்டா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணோட பேருமே வார்டு தான். ஸோ அந்த பொண்ணு கேட்பான், என்னோடய பேர் எப்படி உங்களுக்கு தெரியும், நான் வார்டுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றதுக்கு சேனுக்கு அப்படியே ஹாப்பியாக இருக்கும். அப்போது சரி இவ தான் பார்க்குறதுக்கும் மிஸ் வார்டு மாதிரியே இருக்கா, என் பேருமே அதே தான், ஸோ இவ தான் என் ஆள், 100 வருஷம் கழிச்சு ஃபைனலி நான் உன்னை மீட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசும்போது அங்கே இருக்கிறவங்களும் சந்தோஷமாக பார்த்துட்டு இருப்பாங்க. பட் டாவுக்கு மட்டும் கடுப்பாவான். அவன் ஒரு மாதிரி கத்தி விடுவான், போதும் நிறுத்துறீங்களா, யாருடி நீ, இந்த நீ யாருன்னு எனக்கு தெரியாது, பட் நீ மிஸ் வார்ட் கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு சேன் கோவப்படுவான். என்னடா சொல்கிற, அது இவ தான்டா அப்படின்றதும் தாவ சொல்லுவான், உண்மையை சொல்லு, நீ அவள் இல்லை தானே அப்படின்னு பார்த்தா ஃபேக்கு, அந்த பொண்ணு வந்து மிஸ் வார்ட் கிடையாது. ஸோ தாவ சொல்லுவான், நான் தான் சொல்கிறேன்ல அவள் வந்து மிஸ் வார்ட் கிடையாது அப்படின்னு. அந்த பொண்ணும் ஆர்கியூ பண்ணுவான், என் பேர் வார்டு, அப்போது நான் தானே அந்த பொண்ணு அப்படின்னு. அப்போது தாவோ சொல்லுவான், இப்போல்லாம் கொஞ்சம் பேருக்கு தெரியும் நீ வந்து இப்படி ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஆனால் டீட்டெயில்ஸே தெரியாமல் அவங்க பேர் அப்படி மாற்றிக்கிட்டு உன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன் இது அந்த பொண்ணு கிடையாது அப்படின்னும்போது எல்லாருக்குமே டென்ஷன் ஆகும். அப்படின்டா என்னடா பண்ணுறது, டைம் போய்கிட்டு இருக்குடா, இந்த டைமில் நம்ம இந்த இடத்துல மிஸ்ஸோட பார்த்தாகணுமேடா, எங்கடா அப்படின்றதும் தாவோ சொல்லுவான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இதெல்லாம் பிளானிங்கில் நடக்கிறது இல்லை, இதெல்லாம் விதிப்படி நடக்கணும், கோட் நோவா வந்து நம்மளை கைவிட மாட்டாங்க, நீ இங்கே தான் பார்க்க போகிற அப்படின்ட்டு அந்த டிரெக்ஷன் பார்த்துக்கிட்டு அப்படியே டைம் கவுண்ட் டவுன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பான். இன்னும் 10 செகண்டில், 9 செகண்டில், 8 செகண்டில் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக 1 செகண்ட் அப்படின்னு சொல்லும்போதே பக்கத்தில் இருந்த ஒரு ஏணி அப்படியே கலண்டு தட்டு மாதிரி மேலே இருந்து ஒரு பையன் சேன் மேலே விழுகிறான். ஸோ அவங்க மேலே அவன் வந்து டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருப்பான் போல், அந்த க்ளாத் ரெட் கலர் க்ளாத் அதுவும் அவங்க மேலேயே விழுந்துடும். ஸோ கரெக்டான அந்த செகண்டில் சேன் மேலே வந்து விழுந்தது. இவங்களோட ரியல் நேம் தெரியும் இல்லை, டாவோ ஆஃப்ரோட், இவன் பேர் ஆஃப்ரோட். ஸோ இவன் தான் நம்ம ஹீரோ இந்த கதையோட. இவன் பேர் வி வந்து சேன் மேலே விழுந்துருவான். எல்லாரும் போய் அவங்கள என்னாச்சு 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 அப்படின்ட்டு க்ளோத்துக்குள்ளே போய் பார்ப்பாங்க. உள்ளே இருக்கிறது யார், ரெட் க்ளோத்து, டைமிங் கரெக்டாக இருக்குது, ப்ளேஸ் கரெக்டாக இருக்குது, ஸோ இதுதான் மிஸ் வார்டை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மிஸ் வார்டோட ஃபேஸை நாங்களும் பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த தாத்தா, அவங்க பொண்ணு, பேத்தி, டாவோ எல்லாருமே அந்த துணிக்குள்ளால் அவங்களும் உள்ளே போய் பார்ப்பாங்க. மிஸ் வார்டை நாங்களும் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா உள்ளே இருக்கிறது ஒரு பையன். அதை பார்த்ததும் இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் நிற்பாங்க. பட் சேனுக்கு தான் கோவம் வரும். அப்போ அவன் அப்படியே அந்த துணியை எடுத்து விரித்து விட்டுட்டு வெளுத்தி விட்டுட்டு கேட்பான், நீ ஓகேவா, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்டால் அவன் வந்து சேன் வந்து சும்மா கேஷுவலாக தான் எடுத்துப்பான். விய ரொம்ப சீரியஸ் எல்லாம் எடுக்க மாட்டான். பட் தாவோ சொல்லுவான், இதுதான் இவங்க தான் தாத்தா, இதுதான் தாத்தா மிஸ் வார்ட் அப்படின்னு சொன்னதும் சேனுக்கு ஒரு மாதிரி, என்னடா சொல்கிற, இது மிஸ் வார்டா அப்படின்றதுக்கு வியும் ஒரு மாதிரி பார்ப்பான், என்ன இவங்க வார்டுன்னு சொல்கிறாங்க, மிஸ் வார்டுன்னு சொல்கிறாங்க, நான் பையனாச்சே அப்படின்ற மாதிரி முழிச்சிக்கிட்டு இருப்பான். அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஷாக் ஆவாங்க, என்னது இதுதான் மிஸ் வார்டா, தாவோ கரெக்டாக தான் சொல்கிறியா அப்படின்றதுக்கு அவன் ப்ராமிஸ் பண்ணி சொல்லுவான், ஆமாம் இதுதான் அப்படின்ட்டு. சேனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அவன் 100 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தது ஒரு பொண்ணுக்காக. கடைசியில் பார்த்தா அங்கே ஒரு பையன் நிற்கிறான். அந்த பையனை போய் இதுதான் மிஸ் வார்டுன்னு சொன்னால் அவனுக்கு எப்படி இருக்கும். ஸோ அவன் கோவிச்சிக்கிட்ட மாதிரி ஒரு மாதிரி கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம வந்து சொல்லி பார்க்குறான், வார்டா மிஸ் வார்டா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. அங்கே நம்மளுடைய வியோட ஃப்ரெண்ட் ஓடி வரான். இவன் இப்போ புதுசாக ஒரு சீரீஸில் இருக்கிறான். எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல. ஹெட் டு ஹெட்டுன்னு ஒரு சீரீஸ் போகுது. அந்த சீரீஸில் இருக்கிறான். ரொம்ப க்யூட்டாக அவன் ஆக்ட் பண்ணியிருப்பான். எனக்கு பிடிச்சிருந்துச்சி.
இது முன்னாடி வந்த சீரிஸ். ஸோ, இப்போ அவன தான் காட்டுறாங்க. அவன் வந்து கேட்குறான், "டேய் ஓகே தானே? நீ ஓகே தானே?" அப்படின்றதுக்கு இவனும் சொல்றான், "ஆமா நான் ஓகே தான்" அப்படின்னு. அங்க கட் பண்ணா, சேனோட வீட்டுக்கு எல்லாரும் வந்தாச்சு. அந்த பொண்ணு வந்து, "என்ன தாத்தா டிசப்பாயிண்ட் ஆயிட்டியா? உன் ஏஜுக்கு ஏத்த மாரி வயசான, அசிங்கமான ஒரு லேடி வந்திருப்பான்னு நெனச்சியா? பாத்தியா ஹேண்ட்ஸமான, சூப்பரான, கியூட்டான ஒரு பையன் வந்து நிக்கிறான்." அப்படின்னு சொல்லும்போது சேனுக்கு வந்து எரிச்சலா இருக்கும். என்னன்னா, சேன் வந்து பழைய ஆளாச்சே, 100 வருஷம் முன்னாடி இருந்தவனாச்சே. அவனால இத ஏத்துக்கவே முடியல. பட் இவங்க எல்லாரும் ஓப்பன் மைண்டடா இருக்காங்க. இன்க்ளூடிங் அந்த தாவா உட்பட. தாவா சொல்றான், "இப்பல்லாம் அப்படித்தான். இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. அவன் பையனா இருந்தா என்ன, பொண்ணா இருந்தா என்ன? உனக்கு மிஸ் வார்ட பார்க்கணும். மிஸ் வார்டு இந்த ஜென்மத்தில பையனா பொறந்திருக்காங்க. இதுக்கு என்ன பண்ண முடியும்?" அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கும்போதே கரெக்ட்டா டைம் ஆயிருது. ஸோ, அவனுக்கு மறுபடியும் பெயின் வர ஆரம்பிக்குது. அதாவது சேனால தாங்கிக்கவே முடியல. அவ்வளோ கஷ்டப்படுறான். பாவமா இருக்கும். 100 வருஷமா அவன் இந்த கஷ்டத்த தாங்கிட்டு இருக்கிறதே மிஸ் வார்ட பார்க்கணும் அப்படின்றதுக்காக. பட் மிஸ் வார்டா இப்போ வந்திருக்கிறது ஒரு பையன். இத நெனச்சு அவனுக்கு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த கல்லு வந்து ஜொலிச்சது. அதுக்கப்புறமா தாவோ சொல்லியிருப்பான், "மிஸ் வார்ட நீ பார்க்க போற. இங்க தான் பார்க்க போற. நிஜமாலுமே" அப்படின்னு தாவோ சொன்னது. அதுக்கப்புறமா வந்து மிஸ் வார்ட பார்க்க போறேன்னு சொன்ன டைமிங்க்கு வந்து விய மீட் பண்ணது. அவன் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தது. அவங்க மேல அந்த ரெட் க்ளாத் விழுந்திருந்தது. இது எல்லாத்தையுமே திங்க் பண்ணி பார்த்துட்டு சேன் வந்து அந்த வலியிலயும் யோசிச்சு பார்க்குறான். இவன மீட் பண்ணுறதுக்காகத்தான் நான் இத்தனை வருஷமா இந்த பெயின் எல்லாம் தாங்கிக்கிட்டேனா? இது என்ன நடக்குது? அப்படின்ன மாரி திங்க் பண்றான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. அவன் சாமி முன்னாடி இருந்து வணங்கிக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து அந்த இடத்துக்கு வியும் வருவான். வியும் வந்து அந்த நுவாகோட வணங்கிக்கிட்டே சொல்லுவான், "நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்றேன், மதிப்பு குடுக்குறேன். என்னோட வாழ்க்கையில எல்லாத்துக்குமே நீ பிளெஸ்ஸிங்ஸா இருந்திருக்க." அப்படின்ன மாரி அவன் சத்தமா ப்ரே பண்ணிட்டு இருப்பான். சேன் திரும்பி பார்ப்பான். பக்கத்துல இருக்கிறது விய பார்த்ததும் அவனுக்கு ஒரு மாரி ஷாக்கிங்கா இருக்கும். "என்னது இவன் என்ன இங்க இருக்கான்?" அப்படின்ன மாரி. பட்டு வந்து சேன பார்த்து, "அடடே! நீங்களா? உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நேத்து நீங்க தானே என்ன காப்பாத்தி விட்டீங்க. என் பேரு நைஸ் டூ மீட் யூ" அப்படின்னு சொல்லி அவன் பேசும்போது சேனுக்கு எரிச்சலா இருக்கும். கோவமா அவன் எந்திரிச்சு போக பார்ப்பான். அப்போ வந்து வியோட ஷோல்டரில் ஒரு பேக் இருக்கும். அந்த பேக் வந்து கீழே விழுந்துரும். "சரி ஓகே இத எடுத்து தரேன்" அப்படின்ட்டு சொல்லி 2 பேரும் ஒண்ணாவே கீழே குனிவாங்க. 2 பேரோட தலையும் முட்டிக்கும். திங்ஸ் எல்லாம் கீழே கொட்டிரும். அதெல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து 2 பேரும் சேர்ந்து எடுத்துப்பாங்க. இத வந்து அந்த வழியா வர டாவோ பார்த்துருவான். பார்த்துட்டு ஒளிஞ்சு நின்னு பார்ப்பான். "அடடே! நம்மளோட தாத்தாக்கு செட் ஆயிரும் போல இருக்கே. என்ன நடக்குன்னு பார்க்கலாம்" அப்படின்னு அவன் வேற ஒரு ஓரமா நின்று பார்த்துக்கிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் தடால் புடால்னு அந்த இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா எடுத்து பேக்கில் போட்டு கொடுக்கும்போது அந்த பேக் வந்து ரெட் கலரில் இருக்கும். அதில் இருந்த த்ரெட் வந்து 2 பேரோட கையிலையுமே கனெக்ட் ஆகின மாதிரி அப்படியே மாட்டிக்கும். ஸோ இதை பார்த்துட்டு வந்து சிரிப்பான். நம்ம 2 பேரோட கையிலையும் ரெட் த்ரெட் கனெக்ட் ஆன மாரி மாட்டியிருக்கு பார்த்தீங்களா? இதுதான் விதின்னு சொல்றது. அப்படின்ன மாரி வந்து இத கலாய்ச்சிக்கிட்டு சொல்லிட்டு இருப்பான். பட் சேனுக்கு கோவம் வரும். அவன் அப்படியே அத கழட்டி எறிஞ்சு அவன் கையில வீசிட்டு அங்கேருந்து கோவமா போயிருவான். இது எல்லாத்தையுமே தாவோ பார்த்திருப்பான். பட் விக்கு வந்து ஒரு மாரி காமெடியா இருக்கும். சேன் பண்றது எல்லாத்தையுமே அவன் பார்த்துட்டு, "இவன் எதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்றான்?" அப்படின்ன மாரி பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருப்பான். வெளியில வந்து டாவோ கிட்ட சேன் கேட்பான், "என்னடா நீ கரெக்ட்டா தான் பார்த்தியா? ஒழுங்கா பாரு. உன்னோட பஞ்சாங்கத்த, உன்னோட கால்குலேஷன மறுபடி பாரு. அது வந்து மிஸ் வார்டா இருக்க வாய்ப்பில்லடா" அப்படின்றதுக்கு தாவோ சொல்லுவான், "வாய்ப்பே இல்ல. அதுதான் மிஸ் வார்ட். நான் கரெக்ட்டா தான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சேன் கைய பார்ப்பான். அவனோட கையில இருந்த ரிங்க காணோம். அதாவது ஸ்டார்ட்டிங்கில வார்டுக்காக அவன் ஒரு ரிங்க போட்டு விடுவான் இல்லையா? அத இவனே தான் வச்சிருப்பான். அந்த ரிங்க காணோம். அவன் பார்த்ததும் ஞாபகம் வரும். அந்த த்ரெட்டு கையில மாட்டியிருக்கும்போது கழட்டி குடுத்திருப்பான் இல்லையா? ஸோ அதோட போயிருச்சு போல. ஸோ கிட்ட தான் அது போயிருச்சு அப்படின்னு. இங்க கட் பண்ணா வந்து அந்த ரிங் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். "இந்த ரிங் என்ன இப்படி இருக்கு?" அப்படின்ன மாரி பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு புரியுது. அது வந்து சேனோடது. அந்த டைம்ல வந்து அவன் கழட்டி குடுக்கும்போது அது கூட சேர்ந்து வந்துருச்சு போல அப்படின்ட்டு, அவன் அந்த ரிங் எடுத்து அவன் கையில போட்டுக்கிட்டு அத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ இது எல்லாமே அவங்களோட விதியா என்னன்னு தெரியல. சேனோட கையில இந்த ரிங் வந்து இப்போ வியோட கையில இருக்கு. அத பார்த்துக்கிட்டு அவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேன் மேல ஒரு இன்ட்ரெஸ்டிங் வர ஆரம்பிக்குது. அவனுக்கு புடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. சேன் வந்து ஒர்க் பண்ணுற பிளேஸுக்கு போய் என்ன பண்ணிட்டு இருக்கான், இவன்கிட்ட போய் எப்படி பேசுறது அப்படின்ற மாரி தூரமா இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு அந்த பொண்ணும் வருவா. ஸோ அந்த பொண்ணு வந்து, "என்ன தாத்தா உன் ஆள சைட் அடிக்கிறதுக்காக வந்தியா?" அப்படின்னு கேட்டதும் சேன் சொல்லுவான், "கொஞ்சம் வாய மூட்றியா?
நான் அவன்கிட்ட என்னோட ரிங்கு போயிடுச்சு. அத கேட்கணும். அது எப்படி கேட்குறேன்னு தெரியாம தான் பார்த்துட்டு நிக்கிறேன்." அப்படின்றதுக்கு அந்த பொண்ணு சொல்லுவா, "இதில என்ன இருக்கு? நீ போய் இதான் சான்ஸு. போய் பேசு. உன் ஆள்கிட்ட பேசு. அப்போ நீ நம்புவ. உனக்கு புரிய வரும். அதுதான் வந்து மிஸ் வார்டுன்ட்டு அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற என்ன சரி ஒரு சிமிலாரிட்டீஸ் இருக்கும்ல. அத நீ கண்டுபிடிக்க முடியும்ல. அப்பவாது நீ நம்புறியான்னு பார்க்கலாம். போய் பேசு." அப்படின்னு சொன்னதுக்கு அவன் சொல்லுவான், "இல்ல நீ போய் கேளு. என்னோட ரிங் அவன்கிட்ட இருக்கான்னு போய் கேளு." அப்படின்றதா. ஆனா அந்த பொண்ணு வந்து சான அந்த இடத்துலயே விட்டுட்டு அவ ஓடிருவா. சான் வந்து கத்துவான், "என்னடி என்ன நீ விட்டுட்டு போறியா? நீ வா இங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு." அப்படின்றதுக்கு அந்த பொண்ணு வந்து, "தாத்தா இது உன் லவ் மேட்டரு. நீயே பார்த்துக்கோ. உன்னோட இந்த பழைய லவ்வுக்கெல்லாம் என்ன இன்வால்வ் பண்ணாத." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து ஓடிருவா. இவன் தூரமா இருந்து வி என்ன பண்றான் அப்படின்றத தான் பார்க்குறான். அப்போ வந்து வி வந்து என்ன பண்ணுவான்னா, ஆரஞ்சு இருக்கும்ல, அத அப்படியே ஒரு பூ மாரி பீல் பண்ணி அவன் ஃப்ரெண்டு கூட அத காட்டி சிரிச்சுக்கிட்டு அப்படியே அத காட்டிக்கிட்டு இருப்பான். இத பார்த்ததும் சேனுக்கு வந்து தோணும். அந்த பொண்ணு சொல்லியிருப்பால்ல, "நீ நல்லா நோட் பண்ணி பாரு சிமிலாரிட்டீஸ் இருக்கும்." அப்படின்னு. ஸோ இவனுக்கு ஞாபகம் வருது. முன்னாடி வந்து மிஸ் வேர்டும் அதே மாரி தான் ஆரஞ்ச பீல் பண்ணி அது மாரி ஒரு ஃப்ளவர் மாரி பண்ணி அத காட்டி சிரிச்சுட்டு இவனுக்கும் ஊட்டி விட்டுருப்பா. ஸோ இப்ப அது ஞாபகத்துக்கு வருது. இவன் அத பார்க்குறான். என்ன இவங்க 2 பேரும் ஒரே மாரி சில விஷயங்கள் பண்றாங்களா? நிஜமாலுமே இதுதான் மிஸ் வேர்டா? இத நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியலையே! அப்படின்ற மாரி அவன் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது, வி வந்து பார்த்துருவான் சேன் அங்க இருக்கிறத. ஸோ அத நோட் பண்ணதும், "ஓ மிஸ்டர் சேன் இங்க என்ன பண்றீங்க? கொஞ்சம் நில்லுங்க நான் வர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு வி அங்க இருந்து போவான். பட் சேன்னா விய அவாய்ட் பண்ற மாரி அங்கேருந்து, "ஐயய்யோ! இவன் என்ன பார்த்துட்டானே!" அப்படின்ட்டு சேன் அங்க இருந்து கிளம்பி போக பார்ப்பான். அப்போ வி வந்து சேன் முன்னாடி வந்து அப்படியே மறைச்சிக்கிட்டு வந்து நிப்பான். "என்ன மிஸ்டர் சேன் இவ்வளோ தூரம் வந்துட்டு என்கிட்ட பேசாம கிளம்புறீங்க. எதுக்கு இங்க வந்தீங்க? என்ன வேணும்?" அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு சேன் எதுவும் சொல்ல மாட்டான். கொஞ்சம் தயங்கிக்கிட்டே இருப்பான். பார்த்தா இவன் அந்த ஆரஞ்சையும் அப்படியே வாயில போட்டுக்கிட்டு இது அவன் வித்தியாசமா பண்ணி வச்சிருப்பான். க்யூட்டா இருக்கும். பட் அவன் சாப்பிடும்போது அந்த சீட்ஸ் எல்லாம் அப்படியே வாயிலேருந்து கீழ வரும். இவன் பார்த்துட்டு, "இல்ல இது மிஸ் வார்ட் கிடையாது. மிஸ் வார்ட் இப்படி இன்டீசென்ட்டாலாம் நடந்துக்க மாட்டா." அப்படின்னு மனசுக்குள்ளே நெனச்சிட்டு கைய குடுப்பான். "குடு." அப்படின்றதுக்கு இவன் கைய அது மேல வைப்பான். அத பார்த்ததும் சேன் கேட்பான், "நீ என்ன நாயா? டாகா? நான் கைய நீட்டினா நீயும் கைய வைக்கிற? என்னோட ரிங்கு அந்த ரிங் உன்கிட்ட தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு வந்து மிஸ் ஆவி அது உன்கிட்ட வந்துருச்சு. தயவு செஞ்சு அந்த ரிங்க என்கிட்ட குடு." அப்படின்றதுக்கு வி சொல்வான், அதுவா? அது வந்து என்னோட ரூம்ல தான் இருக்கு. நீங்க வேணா வாங்களேன். நான் போய் எடுத்து தரேன். 2 பேரும் போலாம்." அப்படின்ட்டு அவன் அவனோட ரூமுக்கு கூட்டு போறான் சேனையும். ஸோ சேனும் அவனுக்கு அந்த ரிங்கு வேணும் இல்லையா? அதனால அவன் கூடவே போறான். அது வந்து ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு. நெறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் தாண்டி போ வேண்டியிருக்கு. இவன் பார்த்துக்கிட்டே அப்படியே உள்ள போனான். அங்க வந்து அவனோட திங்ஸ் எல்லாம் அப்படியே கன்னா பின்னான்னு அங்கே இங்கேயும் போட்டிருக்கும். இதெல்லாம் பார்ப்பான். மிஸ் வார்ட் வந்து அவ வந்து ஒரு ராயல் ஃபேமிலிய சேர்ந்தவ இல்லையா? அவ எல்லாத்துலயுமே கிளீனா, நீட்டா எல்லாமே பார்த்து பார்த்து அப்படியே மெச்சூர்டா நடந்துப்பா. பட் இவன் அப்படி கிடையாது. இந்த விஷயத்துல அப்படியே ஆப்போசிட்டா இருப்பான். இது எல்லாத்தையுமே சேன் நோட் பண்ணுவான். அங்க இருக்க டீ ஷர்ட்ட தூக்கி அங்க வீசுறான். அதுக்கப்புறமா சரி ஓகே இங்க உட்காருங்க அப்படின்றதுக்கு சேன் சொல்லுவான், "உட்கார்றதுக்கெல்லாம் நான் வரல. தயவு செஞ்சு என்னோட ரிங்க குடு. அவசரமா குடு." அப்படின்றதும், "அத நான் இங்க தான் எங்கேயோ வச்சேன். எங்கன்னு தான் தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து ஊடு ஃபுல்லா தேடுறான். அவனுக்கே தெரில எங்க வச்சான்னு தெரில. தெரியாம தேடுறானா, இல்ல வேணும்னே சேன வெயிட் பண்ண வைக்கிறதுக்காக தேடுறானா என்னன்னு தெரியல. வி வந்து அங்கேயும் இங்கேயும் ஒவ்வொன்னா தேடுவான். அப்போ சேனோட ரியாக்ஷன பார்க்கணுமே. "இவன போய் எப்படிடா மிஸ் வார்டுன்னு சொல்றீங்க? என்னால முடியலடா." அப்படின்ற மாரி தான் சேன் நெனச்சு பார்ப்பான். அப்புறமா அவனோட பேண்ட் பாக்கெட்ல இருந்து அந்த ரிங் விழும். அது போய் வந்து ஒரு கபோர்டுக்கு கீழ போயிரும். இத வந்து நோட் பண்ணிட்டு சேன் சொல்லுவான், "இந்தா போயிடுச்சு. ரிங் உள்ள போயிருச்சு. எடுத்து குடு." அப்படின்னு சொன்னதும் வியும், "ஓ! அதுவா? சரி, சரி. ஓகே, ஓகே." அப்படின்னு 2 பேரும் மல்லு கட்டி அப்படியே கீழ கைய போட்டு தேடுவாங்க. அப்படி தேடும்போது வியோட கை மேல சேனோட கை பட்டுரும். பட்டதுமே ஒரு மாரி ஷேனுக்கு ஒரு மாரி ஷாக் அடிச்ச மாரி, கரண்ட் அடிச்ச மாரி அவன் ரியாக்ட் பண்ணுவான். "ஐயய்யோ!" அப்படின்ற மாரி கைய வெளியில எடுப்பான். வியும் திங்க் பண்ணுவான்,
இப்ப என்ன நடந்துட்டுன்னு இந்த மனுஷன் இப்படியெல்லாம் ரியாக்ட் பண்றாரு? அவரோட ரிங் எடுத்து குடுக்கலான்னு தானே நான் ட்ரை பண்றேன். என் கை மேல அவர் கைப்பட்டதுக்கு இவ்வளோ பெருசா ரியாக்ட் பண்றாரே அப்படின்னு. ஏன்னா விக்கி தெரியாது. சேன் யாருன்னும் தெரியாது. சேனோட ஸ்டோரி என்னன்னு அவனுக்கு தெரியாது. அவன பொறுத்தவரைக்கும் சேன் வந்து அவனோட ஜெனரேஷன் தான் அப்படின்னு தானே நெனச்சிட்டு இருக்கான். பட் சேன் தான் பழைய ஆளாச்சே. அவனுக்கு கைப்பட்டதும் ஒரு மாரி ஆகுது அவனுக்கு. அவன் எந்திரிச்சிருவான். அதுக்கப்புறமா அந்த ரிங் எடுத்து குடுப்பான். சரி ஓகே. நல்ல வேளை இதுக்கு எதுவும் ஆவல. இந்தாங்க புடிங்க உங்க ரிங்கு. இது எனக்கு புடிச்சிருக்கு. இந்த ரிங் எனக்கு குடுக்குறீங்களா? இதுக்கு எவ்வளோன்னு சொல்லுங்க. நான் ப்ரைஸ தாரேன் அப்படின்னதுக்கு சேன் சொல்லுவான். அது விலை மதிக்க முடியாதது. ஏன் அவ்வளோ எக்ஸ்பென்சிவான்னு கேட்டதுக்கு இவன் சொல்லுவான். இல்ல ரொம்ப சென்டிமெண்ட் ஆனது. இது எனக்கு கொஞ்சம் எமோஷனலி டச்சான ஒரு விஷயம். இது உனக்கு சொன்னா புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்துட்டு அங்கேருந்து போயிருவான். பட் போகும்போது சேனுக்கு வந்து அப்படியே மூச்சு விட முடியாம நெஞ்சுக்குள்ள ஏதோ பண்ணும். அந்த கை டச் ஆயிருக்கும் இல்லையா? அத நெனச்சு பார்த்துட்டு ஒரு மாரி திங்க் பண்றான். என்னாச்சு எனக்கு? அவன் ஒரு பையனாச்சே! எனக்கே இப்படியெல்லாம் பண்ணுது. அப்படின்ற மாரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதோட இந்த எபிசோட நான் இங்க முடிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்குறேன் மக்களே! பாய்.